நன்றி சார். மேலும் 710 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 4 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நகரத்தின் உண்மையான வளர்ச்சி கட்டிடங்களில் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் குடிநீர் வசதிகளிலும் நவீன உள்கட்டமைப்பிலும் நிலையான நகர்ப்புற வளர்ச்சியிலும் வெளிப்படுகிறது. மக்கள் நலனை முன்னிறுத்திய வளர்ச்சி பணிகள் புதிய உத்வேகத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த உயரிய இலக்கை நோக்கி மக்களின் தேவைகளை முன்னிறுத்தி தரமான நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது தமிழ்நாடு அரசு. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் திருப்பூர் மாநகராட்சியில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே வடக்கு மற்றும் தெற்கு திருப்பூரை இணைக்கும் வகையில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து மழை காலங்களிலும் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்து பொதுமக்களின் பயணத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பெருந்துறை, கோத்தகிரி மற்றும் விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 94.85 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் விநியோகம் மற்றும் குடிநீர் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு ரூபாய் 112.85 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள 4 மக்கள் நல திட்டங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் திண்டுக்கல் மாநகராட்சியில் புதிய பேருந்து நிலையம், கரூர் மாநகராட்சியில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், திருவேற்காடு நகராட்சியில் ஒருங்கிணைந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் மற்றும் மாங்காடு நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் என மொத்தம் ரூபாய் 710.50 கோடி மதிப்பீட்டிலான மக்கள் நல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. என மொத்தம் ரூபாய் 823.35 கோடி மதிப்பீட்டிலான மக்கள் நல திட்டங்களை திறந்து வைத்து புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.